இன்னைக்கான பிக் பாஸில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் பண்ணு பார்த்தீங்கன்னா திவாகரை பிக் பாஸ் வீட்டில் இருந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் திவாகருக்கு பல வகையான கான்ட்ரவர்சியலாக போயிட்டு இருந்து பல வகையான ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபன்னாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கிறுக்குத்தனமாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தார். இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய பர்சனில் ஒன் ஆஃப் த நம்பர் 1 பர்சன்னா அது திவாகராக இருக்கும். ஸோ திவாகருக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சா ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்காக இருக்கட்டும், என்னடா இவன் இப்படி இருக்கானே, சொல்கிறத புரிஞ்சு கூட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது மக்களுக்கே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ அப்படி இப்போ இருக்க ஆரம்பித்த டைமில் தான் அவரை தூக்கி வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. இனிமேல் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இனிதாண்டா நான் பிக் பாஸை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரிய போகிறதில்ல நாளையிலேருந்து பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது, தலைகளாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். பட் என்னதான் இருந்தாலும் இந்த சீசனில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து நிறைய பேர் சும்மாவே மிக்சர் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, எதுக்காக அவங்கள உள்ளே வச்சிருக்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் அவங்க உள்ளே இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து பயங்கர தலைகளாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திவாகரோட எவிக்ஷன் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் எக்ஸ்க்ளூசிவாக பல அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.